நான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டாப் காலேஜஸ்க்கும் போயிட்டு இருக்கேங்க. 90% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி மட்டும் தான் பசங்க படிக்கிறாங்க. எல்லாருக்கும் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிச்சதா எடுக்கிறாங்கன்னா சத்தியமா இல்லை. அதே மாதிரி எல்லாமே லைஃப்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை தாங்க. நீங்க சப்ளையை நிறைய கொடுத்துட்டு டிமாண்ட் எப்படிங்க இருக்கும்? ஒரு காலேஜுக்குள்ள எல்லாம் போகும்போது when we were studying 100 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், 100 ECE இருக்கும், 100 மெக்கானிக்கல் இருக்கும், எல்லாமே க்ளோஸ்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் என்னதுங்க டவுன் சைஸ் பண்ணல, அழிச்சிட்டாங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா தான் வேலை கிடைக்கும். இப்படியே போச்சுன்னா எப்படி ஆயிடும்னா சக்தி, எல்கேஜி ஏ செக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இங்க சேர்ந்துருக்கேன். எல்கேஜி பி செக்ஷன் வந்து சி செக்ஷன் சைபர் செக்யூரிட்டி, டி செக்ஷன் டேட்டா சயின்ஸ்னா கூட நம்ம மக்கள் போய் சேருவாங்க. ஏ எல்லாம் எப்படி ஈக்குவேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபுட் வாட்டருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. இது நீ இல்லைன்னா உன்னால வாழவே முடியாது. ஐ ஃபீல் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். என்னோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. மேனேஜ்மெண்ட் படிச்ச பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பயோடெக்னாலஜி படிச்ச பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவன் நீ எந்தெந்த கம்பெனிஸ்ல சீஃப் இன்ஜினியரா இருக்காங்க. ஆல் தீஸ் திங்ஸ் we need to see. நாங்க எந்த கோர்ஸையும் இது சூப்பர் இது வர்ஸ்ட்னு சொல்லவே முடியாது. உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது.